இப்போ வந்து நம்ம 30 கிலோ பிரியாணி செய்ய வந்திருக்கோம். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போகிறோன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல தர போகிறேன். வாங்க. 30 கிலோ பிரியாணி, அதுக்கு வந்து 10 கிலோ ஆனியன் போட்டிருக்கேன், 6 லிட்டர் ஆயில், பட்டை ஏலக்காய் லவங்கம் 30 கிராம். ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. பூண்டு 1.5 கிலோ பூண்டு நல்லா மையாக அரைச்சி கொடுக்குறோம். பூண்டு போட்ட உடனே வந்து மசாலா ஐட்டம்லாம் போடக்கூடாது. பூண்டு போட்ட உடனே ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதங்கணும். அந்த பூண்டில் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வாசனை வரும். உடனே வந்து பொருள்லாம் போட்டக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். 30 கிலோ பிரியாணி. இதில் வந்து 5 சக்தி மிளகாத்தூள் இருக்குது, அதாவது 250 கிராம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், 5 கிலோக்கு வந்து 50 கிராம் மிளகாத்தூள் சொன்னீங்களே, இப்போ வந்து 30 கிலோக்கு வந்து 300 கொடுக்கல அப்படின்ட்டு. இதில் வந்து 30 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி தான் வந்திருக்கு, 35 கிலோ கறி வரல. அதனால தான் வந்து 50 கிராம் மிளகாத்தூளை கம் பண்ணேன், இல்லை காரம் அதிகமாகிடும். 5 கிலோவுக்கு ஒரு கட்டு, 30 கிலோவுக்கு 6 கட்டு மல்லி, 6 கட்டு புதினா. தக்காளி 10 கிலோ. மூணு லிட்டர் தயிர், இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னப்பா இன்னும் இஞ்சி போடலை அப்படின்ட்டு. இதில் வந்து அனல் அதிகமாக இருக்குது, இஞ்சி இதை போட போகிறேன். அனல் அதிகமாக இருக்கனால உடனே வந்து கீழே பிடிச்சிக்கும். தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுறது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 கிலோ இஞ்சி, வந்து வடி பிரியாணி செய்கிறோம், அதனால் வந்து 15 லிட்டர் தண்ணி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். உப்பு வந்து 1 கிலோ உப்பு, அதுவும் சால்ட் உப்பு போடக்கூடாது, கல் உப்பு. சால்ட் உப்பு போட்டிங்கன்னா மெஷர்மெண்ட் வேறு இருக்கும். இல்லை, இப்போ இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு கழுவுன கறி எடுத்து போட்டுடலாம். இல்லை இப்போ தட்டு போட்டு மூடிடுறோம். கொதி வந்த பிறகு தான் திறக்கணும். கொதிக்குதே நல்லா திறக்கக்கூடாது, கறி உடைய ஆரம்பிச்சிடும். அப்படி தூக்கி அந்த இது அரிசியை காமிங்க. அது அப்படியே முடிச்சிடலாம். அரிசி லாஸ்ட்டாக அரிசியை